ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து செயின் ஸ்டிச். அதுக்கு ஃபஸ்ட்டு நூலை இந்த மாதிரி எடுத்துட்டு, அதாவது ஜரி த்ரெட்டை இந்த மாதிரி எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு 3 தடவை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட்னர் 3 தடவை நம்ம 3 மடங்காக எடுத்துக்கணும் ஒரு நூலை. அந்த 3 மடங்காக எடுத்ததை மறுபடியும் 2ஆக மடக்கிக்கோங்க. மடக்கி நம்ம நார்மலாக முடிச்சு போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி 2 எண்டையும் பிடிச்சி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. இது எதுக்காண்டினா முடிச்சு நம்ம ஊசி விட்டு வெளியே எடுக்கையில் துணியிலேருந்து துணிக்கு மேலே வராமல் இருக்கிறதுக்காண்டி தான் இவ்வளோ பெரிய முடிச்சு நம்ம போடுறோம். இப்போ அந்த முடிச்சில் ஒன்று நூல் கண்டோடு இருக்கும், இன்னொன்று பிசுறு மாதிரி இருக்கும். இந்த பிசுரை தான் நம்ம கட் பண்ணிட்ட போகிறோம். முடிச்ச விட கொஞ்சம் லென்த்து விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெருசாக இருக்கணும் முடிச்சு நமக்கு. நான் இப்போ ஜரி த்ரெட் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு 13ஆம் நம்பர் நீடில், துளிப் நீடில் எடுத்திருக்கேன். இந்த துளிப் எப்பயுமே நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். அதாவது கீழேருந்து மேலே கோடு போடுதுன்னா அது நமக்கு எதிர்பக்கமாக அந்த துளிப் இருக்கணும். அந்த ஊசியில் துளிப்புன்னு எழுதியிருக்கிறது எதிர்பக்கமாக இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம குத்தணும். குத்தும்போது எப்பயுமே துளிப் நமக்கு ஆப்போசிட்டில் தான் குத்தணும். இப்போ நான் அடியில் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம அந்த முடிச்சு போட்டோம்ல, முடிச்சிருக்க பக்கத்தை இந்த 2 விரலுக்கு நடுவில் வச்சுக்கணும். மீதம் இருக்க நூலை கட்டை விரலுக்கு இந்த விரலுக்கு நடுவில் இந்த மாதிரி கிராஸாக பிடிச்சிக்கோங்க. அடியில் இந்த துளிப்பு இருக்க பக்கத்தில் ஒரு கொக்கி மாதிரி இருக்கும். அந்த கொக்கியில் போய் நம்ம தான் நூலை மாட்டணும். அது எப்படி மாட்டோம்னா பாருங்களேன், வீடியோவில் இதே மாதிரி தான் நம்ம கொண்டு போய் அந்த துளிப்போட அந்த கொக்கியில் மாட்டணும். புரிஞ்சுதா? இப்போ எல்லோரும் மேல் பக்கம் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அதுக்கடுத்து நான் ரிவர்ஸில் பின்னாடி என்ன செய்கிறேங்கிறத காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஊசியை ஸ்ட்ரைட்டாக 90 டிகிரியில் தான் குத்தணும். அதாவது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஊசி வளைஞ்சோ சாஞ்சோ குத்தக்கூடாது. ஊசி ஸ்ட்ரைட்டாக தான் குத்தணும். குத்தும்போது அந்த துளிப்புன்னு எழுதியிருக்கிறது ஆப்போசிட் சைடில் வச்சு நான் குத்துறேன். குத்திட்டு அடியில் நூலை நம்ம கொக்கியில் மாட்டிட்டு இழுத்தா நூல் மேலே வந்துடும். அதுக்கடுத்து கொஞ்சம் தள்ளி மறுபடியும் குத்தணும். குத்திட்டு அடியில் இருக்க நூலை ஒரு சுற்றிட்டு இடது பக்கம் கையை வச்சு நல்லா நூல் டைட்டாக இடது பக்கம் பிடிச்சிருக்கணும். ஊசியோட டைரெக்ஷனை பாருங்கள். நம்பர் நம்மளை பார்த்து இருக்குது, துளிப்புங்கிறது ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ ஊசியை லைட்டாக மேலே தூக்கி ஊசியை நம்மளை பார்த்து திருப்பணும் ஃபஸ்ட்டு. அடுத்து ரிவர்ஸில் மறுபடியும் குத்தும்போது துளிப்பு ஆப்போசிட் டைரெக்ஷனில் குத்திடணும். நல்லா வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு குத்தணும். அடியில் இருக்க நூலை சுற்றிட்டு ஊசியை நம்மளை பார்த்து திருப்பணும். ரிவர்ஸில் மறுபடியும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் திருப்பிடணும். இப்போ குத்துறேன். ஒரு சுற்றிட்டு ஊசியை மேலே எடுத்து ஊசி துணியில் டச் ஆனோடனே நம்மளை பார்த்து திருப்பிடணும். அடுத்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் திருப்பணும். நான் திருப்பும்போது எந்த டைரெக்ஷனில் திருப்புறேனோ ரிவர்ஸ்லேயும் மறுபடியும் அதே டைரெக்ஷனில் தான் திருப்புறேன். அதையும் நல்லா நோட் பண்ணுங்கள். ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். அதுக்காண்டி தான் நம்மளை பார்த்து திருப்புறேன். அடுத்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் திருப்பிடுறேன். ஃபஸ்ட்டு குத்தணும், அடியில் சுற்றணும், அடுத்து லைட்டாக மேலே தூக்கிட்டு நம்மளை பார்த்து திருப்பணும், ஆப்போசிட் டைரெக்ஷனில் திருப்பிடணும். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஊசியோட நம்பர் நம்மளை பார்த்து தான் இருக்கணும் எப்பயுமேவும். குத்தணும், ஒரு சுற்றுறேன். இப்போ நான் டைரெக்ஷன் அதே டைரெக்ஷனில் திருப்பி காட்டினா எப்படி நூல் சிக்குதுங்கிறதையும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, நான் எந்த டைரெக்ஷனில் ஃபஸ்ட்டு திருப்பினேனோ அதே இதில் ரிவர்ஸ் எடுக்கலைன்னா நூல் இந்த மாதிரி சிக்கிக்கிடும். அதுக்காண்டி எந்த டைரெக்ஷன் இப்போ ரைட் டு லெஃப்ட்டு திருப்பினீங்கன்னா மறுபடியும் லெஃப்ட் டு ரைட்டு தான் திருப்பணும். அந்த ஊசியோட டைரெக்ஷனை எப்பயுமே நம்ம மாற்றக்கூடாது. பாருங்கள், எங்கிட்டு திருப்புறேனோ அதுக்கு அதே மாதிரி ஆப்போசிட்டில் திருப்பி விட்டுறணும் ஊசியை. 1 2 அவ்வளோதான். ஃபஸ்ட்டு குத்தணும், அடியில் இருக்க நூலை சுற்றிட்டு ஊசி துணியில் டச் ஆனோடனே நம்மளை பார்த்து திருப்பணும். அடுத்து ஆப்போசிட்டில் திருப்பிடணும். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். செயின் ஸ்டிச்சு தான் பேசிக்கு, அடிப்படையானது இது தான். இது நல்லா தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆரி ஒர்க் நீங்கள் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்ணாட் போட போகிறோம். எண்ணாட்டுக்கு கடைசியாக போடுற செயின் எந்த அளவுக்கு நம்மளால் பக்கத்தில் போட முடியுமோ அந்த அளவுக்கு ஒட்டி போடணும். ஒரு செயின் எடுத்திருக்கேன். இது ஃபஸ்ட்டு செயின்.
இதை லூப்புன்னு சொல்லுவோம். இந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு செயின் வந்து நான் வெளியே எடுக்கிறேன். இப்போ வந்து ஊசியில் இருக்கிறது 2வது செயின், கீழே இருக்கிறது வந்து மொதல் செயின். அப்போ 2வது செயினுக்கு உள்ளே விட்டுக்கிட்டேவும் மொதல் செயினை போய் அந்த கொக்கியில் மட்டும் மாட்டிட்டு ஊசியை நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. 90 டிகிரியில் வச்சுக்கிட்டு அடியில் இருக்க நூலை வந்து பிடிச்சி இழுத்திங்கன்னா முடிச்சு வந்து நமக்கு வந்து விழுந்துடும். அவ்வளோதான். இந்த முடிச்சு வந்து ஃபஸ்ட்டு லூப் மாதிரி இருக்கிறது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இப்படி தான் வரும். போக போக உங்களுக்கு அது வந்து மாறிடும். இப்போ மறுபடியும் எண்ணாட்டு மட்டும் போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு செயின் எடுக்கணும். அதுக்குள்ளே விட்டுட்டேவும் இன்னொரு செயின் எடுக்கணும். எடுத்துட்டு இப்போ வந்து மொதல் செயின் கீழே இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த கொக்கியில் வந்து பிடிச்சிக்கணும். நீங்கள் இப்போ கையில் இருக்க செயினை வந்து ஒரு விரலால் பிடிச்சிக்கிட்டு கூட இந்த இதை வந்து கொக்கியில் மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு ஊசி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நூலை பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து செயின் வந்து லாக் ஆகிடும். மறுபடியும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லூப்பு, அதுக்கு உள்ளே விட்டுட்டு இன்னொரு செயின் எடுக்கிறேன். எடுத்தாச்சு. இப்போ ஊசியில் இருக்கிறது 2வது செயின். 2வது செயினுக்குள்ளே விட்டுட்டு மொதல் செயினை வந்து அந்த கொக்கியில் மட்டும் மாட்டிட்டு ஊசியை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு கீழே பிடிச்சி இழுத்துருங்க. அவ்வளோதான். மறுபடியும் பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும். நான் பண்ணுறத நல்லா பார்த்துட்டு இதே மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்துடும் எண்ணாட்டு. ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இழுத்திங்கன்னா லாக் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ பின்பக்கம் வந்து என்ன செய்கிறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஊசியை குத்தணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம தான் போய் லூப்பில் வந்து மாட்டணும். கொக்கியில் போய் அந்த கொக்கியில் மாட்டி அந்த கொக்கியில் மாட்டின உடனே மேலே இருக்க நூலை வந்து பிடிச்சி இழுத்துடணும். இடது பக்கம் நூல் வந்து டைட்டாக கையில் பிடிச்சிக்கோங்க. மறுபடியும் குத்தணும். ஒரே ஒரு சுற்று, அரை சுற்று மட்டும்தான் அதில் வரும். வந்துட்டு மேலே ஊசி வந்து நூலில் வந்து துணியில் வந்து டச் ஆன உடனே நம்மளை பார்த்து திருப்பணும். அடுத்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் திருப்பிடணும். மறுபடியும் குத்தணும். ஒரு சுற்று மேலே வந்து ஊசியை தூக்கையில் துணியில் டச் ஆகவும் நம்மளை பார்த்து திருப்பிடணும். அடுத்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் திருப்பிட்டு மறுபடியும் குத்தணும். நம்ம குத்தும்போது எப்பயுமே வந்து துளிப்பு வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் இருக்கணும். நல்லா பாருங்கள். குத்துனேன். ஒரு சுற்று மேலே துணியில் டச் ஆகும், நம்மளை பார்த்து திருப்பணும். அடுத்து ஆப்போசிட்டில் திருப்பிடணும். மறுபடியும் குத்தணும். ஒரே ஒரு சுற்று. அவ்வளோதான். மேலே எடுத்திங்கன்னா நூல் வந்து உங்களுக்கு ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். இவ்வளோ தான் ஆரி செயின் ஸ்டிச்சு. செயின் ஸ்டிச் வந்து நிறையா தடவை போட்டு ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். இதுதான் பேசிக்கு. அதனால் நல்லா எல்லாருமே போட்டு பாருங்கள். உங்களுக்கு எதுவும் புரியலை தெரியலைன்னா கமெண்ட்டில் வந்து கேளுங்க இது எப்படின்னு. அதுக்கு தனியாக ஷார்ட்ஸில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். எல்லாருமே செயின் ஸ்டிச் வந்து ஒரு தடவைக்கு 10 தடவை நம்ம போட தான் வரும். ஃபஸ்ட்டு நம்ம தள்ளி குத்தணும். செயினோட டிஸ்டன்ஸு போக போக சின்னதாக குத்தி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க வாட்ஸ்அப் குரூப்பில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கிளாஸில் வந்து இது புரிஞ்சிருக்குன்னு இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் வந்து கேளுங்க. குரூப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தா தான் புரியும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.